வணக்கம். இந்த வீடியோல கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர்ல நெட் பிரசன்ட் வேல்யூ மெத்தட் பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட், இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லயுமே கவர் ஆகக்கூடிய சாப்டர். ஓகே, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மோட சேனல்ல கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர்ல ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கோட மீனிங், தியரிஸ் அண்ட் கேபிட்டல் பட்ஜெட்டிங் மெத்தட்ஸ்ல இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்ல இருக்கக்கூடிய பேபேக் பீரியட், ஏஆர்ஆர் மெத்தட் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடத்தக்கூடிய நெட் பிரசன்ட் வேல்யூ மெத்தடுக்கு சில கான்செப்ட் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கறேன். அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா தான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நெட் பிரசன்ட் வேல்யூவை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, சோ எல்லா வீடியோஸான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே இம்பார்ட்டன்டான சாப்டர் கேபிட்டல் பட்ஜெட்டிங். புரிஞ்சு படிங்க, ஈஸியாவே ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்ப கேபிட்டல் பட்ஜெட்டிங் மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. ட்ரெடிஷனல் மெத்தட், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்ல தான் நெட் பிரசன்ட் வேல்யூ மெத்தட் கவர் ஆகுது. ஓகே, சோ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்னு சொல்லலாம், டைம் அட்ஜஸ்டட் மெத்தட்னு சொல்லலாம், பிரசன்ட் வேல்யூ மெத்தட்னு சொல்லலாம். ஓகே, நீங்க இந்த மூணு ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸையுமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இதுல ஒவ்வொரு மெத்தடோட நேமும் கொடுத்து ஏதாவது ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்லுவாங்க ப்ராப்ளம். 10 மார்க் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க இந்த மூணு மெத்தட்லயுமே என்ன பண்ணணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு நேம்ல கேட்டா கூட இதுதான், இந்த மூணு சம் தான் நீங்க சால்வ் பண்ண வேண்டிய சம். ஓகே, அதனால இந்த ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நெட் பிரசன்ட் வேல்யூ மெத்தட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனோட ரிலேட்டடான சாப்டர். ஓகே, சோ இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஓகே, சோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், ஃபியூச்சர்ல என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஓகே, சோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றதுக்கு மீனிங் ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்திருக்கேன். அதாவது ஒரு கம்பெனி அசெட் வாங்குறதா இருக்கலாம், இல்ல அவங்களோட பிசினஸ்ல ஒரு சோலார் பிளான்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராசஸா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஓகே, லேண்ட் வாங்குறதா இருக்கலாம். அதனால அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன ரிட்டர்ன் கிடைக்க போகுது, இந்த ப்ராஜெக்டோட லைஃப் டைம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஓவர் த பீரியட் ஆஃப் லைஃப் டைம்ல என்ன அவங்களுக்கு ரிட்டர்ன் ஜெனரேட் ஆகும் ஃபியூச்சர்ல, அந்த அடிப்படையில தான் அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்களே உங்க பணத்தை எதுலயோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ஒரு லேண்ட் வாங்குறீங்க, பில்டிங் வாங்குறீங்க அப்படின்னா அதனால என்ன பெனிஃபிட், என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், அதுதான் உங்களோட அடிப்படை இல்லையா? சோ அந்த டிசிஷன் மேக்கிங்க தான் நம்ம இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ மெத்தட்ல தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, சோ ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிட்டர்ன் என்ன கிடைக்கும், அதோட லைஃப் டைம் ஃபுல்லா. ஓகே, சரி, என்ன டிஃபரன்ஸ் அந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடுக்கும் ட்ரெடிஷனல் மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்ல நெட் பிரசன்ட் வேல்யூ மெத்தட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இட் ரெகக்னைசஸ் த டைம் வேல்யூ ஆஃப் மணி. இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ண போறோம். டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றது என்ன அப்படின்னா, பணத்தோட மதிப்பு இன்னைக்கு ஜாஸ்தி. ஓகே, சோ இன்னைக்கு உங்க கையில இருக்கக்கூடிய 1000 ரூபாயோட மதிப்பு வர்த் அதிகம்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதே பணத்துக்கு ஃபியூச்சர்ல, அந்த ஃபியூச்சர் அப்படின்றது 1 இயரா இருக்கலாம், 2 இயரா இருக்கலாம், ஆஃப்டர் 6 மந்த்ஸா இருக்கலாம். ஓகே, இன்னைக்கு இந்த 1000 ரூபாய்க்கு வர்த் என்னது அதிகம். ஓகே, சோ இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் தான் கால்குலேட் பண்றீங்க. இந்த ரிட்டர்ன் அப்படின்றத நம்ம இங்க என்ன சொல்லுவோம்னா கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கேஷ் இன்ஃப்ளோட மதிப்பை தான் நம்ம இங்க கால்குலேட் பண்றோம். அப்படி நீங்க கால்குலேட் பண்ணும்போது சோ இது ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய மதிப்பு. ஆனா நான் இன்னைக்கு அந்த பணத்தோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். சொல்றது புரியுதா? நான் போன வீடியோலயே பிரசன்ட் வேல்யூனா என்ன, ஃபியூச்சர் வேல்யூனா என்னன்னு சொல்லியிருக்கேன்.
சோ ஃபியூச்சர்ல நீங்க வந்து இவ்ளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்றீங்க, ஒரு ஐடியாக்கு வந்துடுறீங்க. அதோட லைஃப் டைம் ஃபுல்லா அந்த ரிட்டர்னுக்கு இன்னைக்கு என்ன மதிப்பு அதை கால்குலேட் பண்றதுதான் நம்மளோட நெட் பிரசன்ட் வேல்யூ மெத்தட். சோ இந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபியூச்சர்ல நமக்கு இவ்ளோ கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்கும், அதை வச்சு நம்ம பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ இத நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஓகே, சோ நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ஓகே, சோ பேசிக்கா கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன், மத்ததெல்லாம் விட்டுடுங்க, ப்ராப்ளம் போடும்போது பாத்துக்கலாம். சோ இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 பண்ண போறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 10,000க்கு அதோட லைஃப் டைம் ஃபுல்லா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும், இதெல்லாம் வந்து எஸ்டிமேஷன் தான். ஓகே, நமக்கே தெரியும் இல்லையா, இவ்ளோ ப்ராஃபிட் கிடைக்கும் இவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினான்னு. சோ ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு கிடைக்கும், செகண்ட் இயர்ல எவ்வளவு கிடைக்கும், தேர்ட் இயர்ல எவ்வளவு கிடைக்கும். சோ அந்த அசம்ஷன் தான் ஓவர் த பீரியட் கொடுத்திருக்காங்க. இது வந்து என்ன வேல்யூனா ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்றது ஃபியூச்சர் வேல்யூ, 2 வருஷம் கழிச்சு இதோட மதிப்பு 4,000ன்றது ஃபியூச்சர் வேல்யூ. இதுக்கு நம்ம பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து டைம், நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்றது வேற, பிரசன்ட் வேல்யூன்றது வேற. ஃபியூச்சர் வேல்யூ கொடுத்திருப்பாங்க, பிரசன்ட் வேல்யூ. சரி, பிரசன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it uses the discount rate which is the firm's cost of capital. Okay, so இத கண்டுபிடிக்கிறதுக்கு, பிரசன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது டிஸ்கவுண்ட் ரேட். ஓகே, சோ அந்த டிஸ்கவுண்ட் ரேட் உங்களுக்கு ப்ராப்ளம்ல கொடுத்திருப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்றது கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு மீனிங் தெரியும் இல்லையா? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது என்னன்னா, பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க. ஒரு பிசினஸ்ல இருக்கக்கூடிய கேபிட்டல். ஓகே, சோ அந்த கேபிட்டல் அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது, செலவில்லாம அவங்க அந்த பணத்தை யூஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த கேபிட்டல் அவங்க கிட்ட இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, சோ கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்னா டிவிடெண்ட் கொடுப்பாங்க. 10% டிவிடெண்ட், 20% ப்ரிஃபரன்ஸ் ஷேரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. டிபென்ச்சர்ஸா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் தான் நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃப்ளோவோட பெர்சன்டேஜ் தான். இதுதான் வந்து டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்றது. சோ இந்த டிஸ்கவுண்ட் ரேட், அதாவது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை வச்சுதான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போறாங்க. ஓகே, சோ இந்த டிஸ்கவுண்ட் ரேட் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு இந்த ஒவ்வொரு பீரியட்லயும் என்ன வேல்யூ அப்படின்றது வந்து உங்களுக்கு தனியாவே ஒரு டேபிள் கொடுத்திருப்பாங்க உங்க புக்ல. ஓகே, சோ பாத்தீங்கன்னா இது பினான்சியல் மேனேஜ்மெண்ட் புக். அதுல பாத்தீங்கன்னா பேக் சைட்ல வந்து டேபிள்ஸ்னே தனியா கொடுத்திருப்பாங்க. பிரசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ. ஓகே, சோ இதெல்லாம் ஃபியூச்சர் வேல்யூ. நீங்க பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னும் போது பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர். சோ ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜுக்கு என்ன வேல்யூ, செகண்ட் இயர்ல என்ன வேல்யூ. சோ இந்த டேபிளை வச்சுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, ப்ராப்ளம்ல பொதுவா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க 10% டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன ரேட்டு, செகண்ட் இயர்ல என்ன, இது வந்து ப்ராப்ளம்ல கொடுத்துருவாங்க. பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, 10% அப்படின்றது இந்த புக்ல, இந்த டேபிள் வந்து நீங்க வந்து ரெஃபர்லாம் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு சம்ல கொடுத்துருவாங்க. 10% அப்படின்னா ரிட்டர்ன், அந்த 1 இயர் கழிச்சு அந்த 10%க்கு என்ன வேல்யூ, செகண்ட் இயர்ல 826 பாருங்க கொடுத்துருக்காங்களா. சோ இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டை வச்சுதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பிரசன்ட் வேல்யூ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, சோ செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சதா? டைம் வேல்யூ ஆஃப் மணி, அந்த கான்செப்ட்ல தான் நம்ம டிசிஷன் மேக்கிங் எடுக்க போறோம். பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை தான் யூஸ் பண்ண போறோம். அண்டர் திஸ் மெத்தட் போத் ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் outflows from the project are discounted at a cost of capital rate. சோ நான் சொன்னேன் இல்லையா, கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை தான் என்னன்னு சொல்லுவோம், கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ கேஷ் இன்ஃப்ளோன்றது ஃபியூச்சர் வேல்யூ தான்.
ஓகே, அதே மாதிரி அவுட்ஃப்ளோ அப்படின்னா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்றது என்னன்னா, கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் தான் கேஷ் அவுட்ஃப்ளோ. அதாவது பணம் வெளியில போகுது. இன்ஃப்ளோனா ரிட்டர்ன் உள்ள வருது. ஓகே, சோ கேஷ் இன்ஃப்ளோ, கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது தான் கேஷ் இன்ஃப்ளோ. சாரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அவுட்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோன்றது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஓகே, சோ இந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா இந்த கேஷ் இன்ஃப்ளோ கேஷ் அவுட்ஃப்ளோ ரெண்டுக்குமே நம்ம இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை வச்சு பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு நான் சொல்ற கான்செப்ட் புரியும். 5 வருஷம் என்ன ரிட்டர்ன் அப்படின்றது அவங்களோட எஸ்டிமேட். ஓகே, சோ இது வந்து ஃபியூச்சர் வேல்யூக்கு இன்னைக்கு பிரசன்ட் படி என்ன வேல்யூ அப்படின்றத டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோஸ் இஸ் கால்ட் நெட் பிரசன்ட் வேல்யூ. நீங்க ரெண்டு பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. இன்ஃப்ளோஸ்க்கும் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, அவுட்ஃப்ளோஸ்க்கும் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. இது ரெண்டுக்கும் உரிய டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெட் பிரசன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ பிரசன்ட் வேல்யூவை வச்சு நம்ம எப்படி டிசிஷன் மேக்கிங் எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரே ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரசன்ட் வேல்யூ பாசிட்டிவ்ல ஆன்சர் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ப்ராஜெக்ட்ல ஹையஸ்ட் நெட் பிரசன்ட் வேல்யூ கிடைக்குதோ அந்த ப்ராஜெக்டை நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நெட் பிரசன்ட் வேல்யூவோட கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு தெளிவாவே புரியும். ஓகே, சோ இப்ப அடுத்து ப்ரொசீஜர் ஃபார் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் பிரசன்ட் வேல்யூ. ஓகே, சோ கேஷ் இன்ஃப்ளோ உங்களுக்கு அவங்களே கொடுத்திருப்பாங்க. பிரசன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸையும் பிவி ஃபேக்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது நான் ப்ராப்ளம் போடும்போது இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரசன்ட் வேல்யூ கிடைச்சிருக்கும். அந்த டிஃபரன்ஸ் தான் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோஸ் தான் நமக்கு என்னது, நெட் பிரசன்ட் வேல்யூ. ஓகே, சோ இந்த நெட் பிரசன்ட் வேல்யூவோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ப்ராப்ளம் அடுத்த வீடியோல நம்ம போட்டு பார்க்கலாம். நன்றி.